அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட அறிவியல் கேள்விகள் பார்ட் 3 வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எல்லா பொருட்களும் வெற்றிடத்தில் விழும் பொழுது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முடுக்கம் ஒரே அளவாகவும் எல்லா பொருட்களும் ஒரே நேரத்தில் தரையை தொடும். அதாவது ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து என்னது சரியான விடை. இது ஆப்ஷன் பி. இது வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கலீலியோ கலிலி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து பண்ணியிருப்பாரு. நம்ம தமிழ் ஓல்டு புக்கில் இது வந்து படிச்சிருப்போம். அதாவது அரிஸ்டாட்டில் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எடை வந்து அதிகமான உள்ள பொருள் வந்து கீழே வந்து வேகமாக வந்துடும், எடை கம்மியான பொருள் லேட்டாக வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஆனால் கலீலியோ வந்து அதை ஏற்றுக்க மாட்டார். அதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா, பைசா நகர கோபுரம் இருக்கு இல்லையா, அது மேலே ஏறி நின்று 1 பவுண்டு எடை கொண்ட ஒரு இரும்பு குண்டையும் அதே மாட்டம் 100 பவுண்டு எடை கொண்ட ஒரு குண்டையும் வந்து மேலே இருந்து தூக்கி போடுவார். அப்போ தூக்கி போடுறப்ப ரெண்டுமே ஒரே டைமில் தான் வந்து என்ன செய்யும், கீழே வந்து விழும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, எல்லா பொருளும் ஒரே நேரத்தில் தான் தரையை தொடும் அப்படிங்கிற மட்டும் சொல்லியிருப்பாரு. ஸோ அதை வச்சு இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், முடுக்கம் வந்து ஒரே ஆக்சிலரேஷன் வந்து ஒரே அளவாக இருக்கும், எல்லா பொருளும் என்னது ஒரே நேரத்தில் தரை தொடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். என்னது எல்லா பொருட்களும் வெற்றிடத்தில் விழும்பொழுது எப்படி இருக்கும், முடுக்கம் ஒரே அளவாகவும் எல்லா பொருட்களும் ஒரே நேரத்தில் தரையை தொடும். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு அறையில் எதிர் முழுக்க நேரத்தை குறைப்பதற்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா ஜன்னல் கதவையும் என்ன செஞ்சிடணும், திறந்து வச்சிடணும். அதாவது என்னன்னா, இப்போ எல்லாம் மூடி இருந்தால் தானே அது எதிரொலிக்கும். அப்போ திறந்து விட்டால் அது வந்து என்ன செய்யாது, அது எதிரொலிக்காது. இங்கே அப்படி தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, முழுக்க நேரத்தை குறைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லா ஜன்னலையும் திறந்து வைக்கணும். இதுதான் சரியான விடை. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விண்வெளியில் வேதி ஆராய்ச்சிக்கு எந்த அலைமாலையியல் பயன்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா நுண்ணலை அலைமாலையியல். இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா ஆப்ஷன் சி பொட்டாசியம் நைட்ரேட் தான் இந்தியன் சால்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மட்டும் இந்த சோடியம் நைட்ரேட்டுங்கிறது வந்து சிலி சால்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிலி நாட்டில் அதிகம் கிடைக்கிறனால இந்த சோடியம் நைட்ரேட்டை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிலி சால்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டாசியம் நைட்ரேட் தான் என்னது இந்தியன் சால்ட் பீட்டர். ஓகேவா, இதை டிஃபரன்ஷியேட் படுத்துறதுக்காக இந்த சோடியம் நைட்ரேட்டை சிலி சால்ட் பீட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்தியன் சால்ட் பீட்டரை வெறும் சால்ட் பீட்டர் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சமான கடத்துத்திறனின் அலகு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஓம் -1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு ஈக்குவலண்ட் -1 தான் வந்து ஆன்சர். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். காற்றில்லா சுவாசத்தில் இறுதியாக கிடைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இறுதியாக எது கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி எத்தில் ஆல்கஹால். என்னது எத்தில் ஆல்கஹால் தான் கிடைக்கும். அந்த காற்றில்லா சுவாசம் அப்படின்னா நம்மளாம் சுவாசிக்கிறப்ப என்ன உள்ள இழுக்கிறோம், நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஆக்சிஜன் தேவைப்படுது. ஸோ ஆக்சிஜன் தேவைப்படாத சில நுண்ணுயிரிகள்லாம் இருக்குது. அது வந்து என்ன பண்ணும் அப்படி வந்து சுவாசிக்கிற ஒரு இதை தான் வந்து காற்றில்லா சுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் தேவைப்படாத சூழ்நிலையில் அது வேற இதை வந்து எடுத்து சுவாசிக்கும். ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காற்றில்லா சுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்தெந்த நுண்ணுயிரிலாம் பண்ணுது அப்படின்னா ஈஸ்ட், பாக்டீரியா அந்த மாதிரி நுண்ணுயிரிகள்லாம் இந்த காற்றில்லா சுவாசத்தில் ஈடுபட்டு இறுதியாக அது என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா எத்தில் ஆல்கஹால் அப்படிங்கிறத கொடுக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வந்து கோல்டன் அரிசி என்பது ஒரு மரபணு மாற்றப்பட்ட பயிராகும். இதில் ஒருங்கிணைந்த மரபணு உயிரிய செறிவுக்கானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் அப்படின்னா விட்டமின் ஏ தான். இந்த விட்டமின் ஏ அதோட முன்னோடி தாது தான் இந்த பீட்டா கரோட்டின் அப்படிங்கிறது. இந்த பீட்டா கரோட்டின் இணைஞ்சு உருவாக்கப்பட்ட ஒரு புதிய நெல் இனம் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கோல்டன் அரிசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து பன்னாட்டு அரிசி ஆய்வு மையமும் ராக்கே ஃபெல்லர் அமைப்பும் இது ரெண்டும் சேர்ந்து 2000 வந்து இந்த கோல்டன் அரிசியை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து மரபணு மாற்றப்பட்ட உயிரினத்தில் 5வது வருகை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, மிக பரவலாக பயன்படும் உயிரி ஆயுதம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ். என்னது பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்து வந்து இவற்றுள் எந்த தாவரம் எண்ணெயினை விளக்கும் திறனுடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா ஆப்ஷன் டி கற்றாழை. எது ஆப்ஷன் டி கற்றாழை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தலசீமியா நோய் உள்ளவர்களுக்கு எவை நடைபெறுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா ஆல்ஃபா குளோபின் உருவாவது என்ன செய்து குறைக்கப்படுது, பீட்டா குளோபின் உருவாவது குறைக்கப்படுது, ஆல்ஃபா பீட்டா குளோபின் உருவாவது அதிகரிக்கப்படுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கிடையாது. ஸோ 1 and 2 தான் சரியான ஆன்சர். அது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி. அப்போ 1 and 2 தான் சரி. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றுள் எந்த தாவரம் இரத்த சிவப்பு உற்பத்தியை தூண்டக்கூடியதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் சி எலுமிச்சம் புல். என்னது ஆப்ஷன் சி எலுமிச்சம் புல். ஓகே, அடுத்த கொஸ்டின். அணுக்கரு விசை என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதிக அளவில் இருக்கக்கூடியது. ஆப்ஷன் ஏ என்னது அதிக அளவில் இருக்கக்கூடியது தான் இந்த அணுக்கரு விசை. இது நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. ஓகே, அடுத்து வந்து பாருங்க. மோஸ்லியின் விதிப்படி அலைமானியின் அதிர்வெண்ணை பொறுத்து எக்ஸ் கதிர்களின் அலைமாலை எவ்வாறு மாறுபடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது தனிமத்தின் அணு எண்ணின் 2 மடங்கை பொறுத்து என்ன செய்து மாறுபடுது. ஆப்ஷன் பி அதான் ஆன்சரு. தனிமத்தின் அணு எண்ணின் 2 மடங்கை பொறுத்து என்ன செய்து மாறுபடுகிறது. ஓகே, அடுத்து வந்து பாருங்க. எதிர்மின் வாய் கதிர் அளவு காட்டி குறி சைகையின் டேஷை அளக்க பயன்படுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ மின்னழுத்தம், ஆப்ஷன் பி அதிர்வெண், ஆப்ஷன் சி கட்டக்கோணம். இது 3மே அளக்க பயன்படுது. அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா மேற்கண்ட யாவும். என்னது ஆப்ஷன்
ஆப்ஷன் டி மேற்கண்ட யாவும் தான் சரியான விடை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, பின்வரும் சேர்மத்தில் எது புரோட்டான் அமிலம் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா ஆப்ஷன் சி போரிக் ஆசிட். என்னது? ஆப்ஷன் சி போரிக் ஆசிட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, SO2 என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஆக்சிஜனேற்ற ஒடுக்க காரணி. என்னது? ஆப்ஷன் சி ஆக்சிஜனேற்ற ஒடுக்கும் காரணி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நைட்ரஸ் ஆக்சைடு சிரிப்பூட்டும் வாயு என அழைக்கப்படுகிறது. மேலும் இது மருத்துவ துறையில் பின்வருமாறு பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக பயன்படுது அப்படின்னா இது வந்து ஒரு மயக்க மருந்தாக பயன்படுது. நைட்ரஸ் ஆக்சைடு வந்து ஒரு மயக்க மருந்தாக பயன்படுகிறது. நைட்ரஸ் ஆக்சைடுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா N2O அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மயக்க மருந்தாகவும் பயன்படுது. அடுத்து அந்த டென்டல் இதுலையும் இது வந்து யூஸ் ஆகுது. இது இந்த நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ இது வந்து மயக்க மருந்தாகவும் பயன்படுகிறது. அந்த பல் மருத்துவத்திலையும் இது பயன்படுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மீத்தேன் ஒரு கார்பனை கொண்டுள்ள ஒரு மூலக்கூறு. அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னு சொல்லியிருக்காங்க. மீத்தேனோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னா CH4. என்னது? CH4. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் வீரிய மிகுந்த அமிலம் மற்றும் வீரிய மிகுந்த கார வினையை தேர்ந்தெடுத்து எழுதவும் கேட்டிருக்காங்க. வீரிய மிகுந்த அமிலம் வந்து HCl, வீரிய மிகுந்த காரம் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து வந்து தவறான இணைகளை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வளர்சிதை மாற்றம் வந்து ஒட்டுமொத்த நொதிகளோட வினைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரி. அடுத்து ஆக்சின்னு ஒளிச்சேர்க்கை கொடுத்துருக்காங்க. ஒளிச்சேர்க்கைக்கு ஆக்சிஜன் தேவை. இங்கே ஆக்சின்னு கொடுத்துருக்காங்க. தவறு. நீரின் ஒளிப்பிளத்தல் அது வந்து வளர்ச்சி. இதுவும் தவறு. நீரின் ஒளிப்பிளத்தலுக்கு வந்து எலக்ட்ரான் புரோட்டான் ப்ளஸ் ஆக்சிஜன் தேவைப்படும் அந்த ஒளிப்பிளத்தலுக்கு. அதனால இங்கே இது வந்து வளர்ச்சிக்கு இல்லை. அதனால தவறு. ஆக்சிஜனேற்ற பாஸ்பரிகரணம்ங்கிறது சுவாசம். அப்போ இது வந்து சரி. அப்போ வந்து 1, 4 சரி, 2, 3 தவறு. இங்கே தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. 2 and 3. அப்போ ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எவை மரபுசாரா உற்பத்தி பொருளாக காகிதம் தயாரிக்க பயன்படுதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் சி கரும்பு சக்கை. எது? ஆப்ஷன் சி கரும்பு சக்கை தான் காகிதம் தயாரிக்க பயன்படுது. அடுத்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள நாளமில்லா சுரப்பிகளில் எது சரியாக பொருந்தும்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஹைலைட்ஸ் ஆஃப் லேங்கர்ஹான்றது இன்சுலினை கொடுக்கும். அடுத்து தைராய்டு சுரப்பி சக்கரை வியாதியை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சக்கரை வியாதி காரணம் வந்து இந்த இன்சுலின் குறைபாடு தான். ஸோ இது கிடையாது. தைராய்டுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகலை. ஸோ இது கிடையாது. அட்ரினல் சுரப்பி வந்து முன்கழுத்து கலையை கொடுக்குன்னு சொல்றாங்க. இந்த தைராய்டு சுரப்பி தான் இந்த முன்கழுத்து கலலை. ஸோ இது வந்து தவறான இணை. அப்போ கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியாக பொருந்தியுள்ளது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 1 மட்டும். ஓகே, அடுத்து கீழ்கண்டவற்றில் இரத்த சிவப்பணுக்கள் ஹிமட்டோபிளாஸ்டிக்கிலிருந்து உருவாகி முதிர்ச்சி அடைவதற்கு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பேர்னா ஆப்ஷன் ஏ எரித்ரோபாயசிஸ். என்னது? எரித்ரோபாயசிஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மலேரியாவை குணப்படுத்த தற்போது பயன்படுத்தப்படும் கூட்டு மருந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா ஃபேன்சிடர். எது? ஃபேன்சிடர். இதுக்கு மருந்து குயினைன் வந்து முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு மரப்பட்டை. ஸோ இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேன்சிடர் அப்படிங்கிற ஒரு மருந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். பாலூட்டிகளில் பால் சுரக்கும் சுரப்பிகள் பின்வரும் சுரப்பியாக மாற்றப்பட்டு செயல்படுகிறது. அது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் பி மட்டும். என்னது? ஆப்ஷன் பி மட்டும். அதாவது 2 சபேசியஸ் சுரப்பி. என்னது? சபேசியஸ் சுரப்பி. ஓகே, அடுத்த கொஸ்டின். பின்வருவனவற்றில் எது நேரான சூழியல் கொம்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா அந்த ஆற்றல் கொம்பு தான். ஆற்றல் தான் ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரிக்கு வந்து அப்படியே கடத்தப்படுது. எண்ணிக்கை வந்து அப்படி கிடையாது, எடையும் அப்படி கிடையாது. ஏன்னா தாவரங்கள் வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதுலேருந்து வந்து அதை சாப்பிட்ற மான் கம்மியாக இருக்கும், அதை சாப்பிட்ற புளியும் கம்மியாக இருக்கும். இந்த ஆற்றல் மட்டும்தான் என்னது அப்படியே கடத்தப்படுது. ஸோ அது நேரான சூழியல் கொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, அடுத்து அமோனியாவில் உள்ள நைட்ரஜனின் சகப்பிணைப்பு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 3. அதாவது அமோனியாவோட வாய்ப்பாடு என்ன? NH3 இருக்கா? இதில் இந்த 3 தான் இந்த சகப்பிணைப்பு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.